பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, புதிய நாளை காண்பதற்கான கிருபையை நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு தருகிறாருங்க. மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு தருகிறார். என்னுடைய பாவ வாழ்க்கையில இருந்து, என்னுடைய துன்மார்க்க ஜீவியத்திலிருந்து அவர் வருகைக்கு முன்பாக நான் என்னை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு இறைவன் தந்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை, அது யோவேல் அதிகாரம் 2வது அதிகாரத்துல 13வது வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நான் என்னுடைய இருதயத்தை நான் கிழித்து ஆண்டவருக்குள்ளாக நான் மனம் திரும்ப நான் அழைக்கப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தன்னுடைய ஆடைகளை கிழித்து சாம்பலிலே ரெட்டுடுத்தி அவர்கள் என்ன செய்வார்கள்? உபவாசம் இருப்பாங்க. தங்களுடைய பாவங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வருகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பட்சத்துல நாம் மிக பயங்கரமாக தண்டிக்கப்படுவோம். யோவேல் 2:1 அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது என்று சொல்லி. அதே போல 2:11 அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமா இருக்கும், அதை சகிக்கிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய நாள் மிகவும் பயங்கரமா இருக்கும். அவருடைய வருகைக்கு முன்பாக என்னை நான் திருத்திக் கொள்ள, என்னை நான் சரிபடுத்திக் கொள்ள, என்னை நான் சீர்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை இறைவன் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எப்படியோ நமக்கு ஒவ்வொரு நாட்களிலேயும் நமக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். நான் மனம் திரும்புவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அதை நான் புரிந்து கொண்ட பிள்ளையாக, ஆண்டவரே, என்னுடைய ஆடைகளை அல்ல, என்னுடைய இருதயத்தை நான் கிழித்து மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, இருதயத்தை கிழிக்கிறதுனா என்னங்க? இருதயத்தில் உள்ள எல்லா விதமான கெட்ட எண்ணங்களையும் நான் அறவே எடுத்து போட்டு ஆண்டவருக்குள்ளாக சதையான இருதயத்தை தாங்கப்பா என்று சொல்லி, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்கப்பா என்று சொல்லி நீங்க கேட்கின்ற பட்சத்துல அவர் உங்களுக்கு விடுதலை அளித்து உங்களை மன்னிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவர், நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிங்க, எனக்காக நீங்க ரத்த சிந்தினீங்களே சப்பா, எனக்காக நீங்க சிலுவையிலே பலியாக தொங்கினீங்களே சப்பா, நான் மனம் திரும்புகிறேன் சப்பா என்று சொல்லி நீங்க அவர்கிட்ட உங்களுடைய இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு மனம் திரும்புகின்ற பொழுது அவர் உங்களை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்கின்ற தேவனாய் இருக்கிறார். இது அனுகிரக காலம், இது நமக்கான வாய்ப்பு, இது ஆண்டவர் தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்வோமா? வாங்க ஜெபம் செய்யலாம். நேசிக்கின்ற அன்பு தகப்பனே, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாள் அது சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் அது மிகவும் பயங்கரமானது. அதை சகிப்பவன் யார்? ஆமாண்டவர், எங்களால் சகிக்கவே முடியாது ராஜா. அதற்குள்ளாக எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்கையும், ஆண்டவர் தேவையில்லாத சிந்தனைகளையும் நாங்கள் அறவே எடுத்து போட்டு நாங்கள் மறுபடியும் மனம் திரும்பி உமக்குள்ளாக வர நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாங்கள் புரிந்து கொண்ட பிள்ளையாக, நம்முடைய நாள் வருவதற்கு முன்பாக அது திருடன் வருகிற விதமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எப்போ வர்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ராஜா. அதற்குள்ளாக எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள தேவன் எங்களை அழைக்கிறீர். அதை நாங்கள் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு மனம் திரும்பி உமக்கென்று வாழ, இருதயத்தை கிழித்து நான் அதை புதிதாக்கி கொண்டு சதையான இருதயத்தை எனக்கு வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே சேர்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே கூட நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை நீங்க தொட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்தை கட்டளையிட்டு தேவன் அவர்களை மறுபடியும் பரிசுத்தமாக்கி புதிதாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்க நமக்கு எல்லாற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.